அவர்கள் காசை வைத்து அரசியல் செய்கிறார்கள், நாங்கள் கருத்தை வைத்து அரசியல் செய்கிறோம். கோடிகளை கொண்டு அரசியல் செய்கிற கூட்டம் இருக்கும்போது உயர்ந்த கொள்கைகளை கொண்டு உங்கள் பிள்ளைகள் அரசியல் செய்கிறோம். எனவேதான் இது மாற்றத்திற்கான மக்கள் புரட்சி என்று நாங்கள் மக்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்கிற லட்சிய முழக்கத்தை முன்வைக்கிறோம். உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, அந்த உணவு இல்லை என்றால் உலகில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. எனவே உழவை காப்போம், உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து வீதி வீதியாக என் மக்களை சந்தித்து வருகிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் இந்த வேலையை ஏன் செய்ய வந்தோம்? இத்தனை கட்சிகள், இவ்வளவு பெரிய பெரிய கட்சிகள், பல ஆண்டு காலம் ஆட்சியை அனுபவித்த கட்சிகள், அதிகாரத்தை சுவைத்த கட்சிகள் இருக்கிற போது எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் ஏன் இந்த பணியை செய்ய துவங்கினோம்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பெரும் பாரம்பரியமிக்க தமிழினத்தின் மக்கள் நாங்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, தொழில்நுட்பம், வேளாண்மை அனைத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள். தமிழ் மற்றவர்களுக்கு மொழி, மற்றவர்களுக்கு ஒரு தொடர்பு கருவி. அவரவர் மொழி என்பது உலகில் பல்வேறு தேசிய இனங்களுக்கு அவரவர்களின் மொழி என்பது தொடர்பு கருவியாக இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் எங்களுக்கு மொழி என்பது எங்களின் முகம், எங்களின் முகவரி, எங்களின் அடையாளம், எங்களின் உயிர் என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் எமது முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழ் எமது உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலர் பாடுகிறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுகிறார். உயிருக்கு நிகரான எமது மொழி. மற்ற இனங்கள் எல்லாம் தன் மொழியில் பெயர் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் எங்கள் மொழியையே பெயராக வைத்துக் கொண்ட கூட்டம் நாங்கள் தான். எங்கும் கேரளத்தில் மலையாள செல்வன் என்றோ, ஆந்திராவில் தெலுங்கு குமரன் என்றோ, கர்நாடகாவில் கன்னட குமரன் என்றோ, கன்னட அழகன் என்றோ பெயர்கள் கிடையாது. ஆனால் தமிழன், தமிழ் செல்வன், தமிழ் அழகன், தமிழ் இனியன், தமிழ் குமரன், இப்படி தன் தாய் மொழியிலேயே பெயரை வைத்துக் கொண்டு வாழ்ந்த கூட்டம் தமிழர்கள். ஆனால் எங்கள் உயிருக்கு நிகரான எங்கள் மொழி சிதைந்து அழிந்தால் என் இனம் அழிந்துவிடும் என்ற உலக வரலாற்று உண்மையை அறிந்த நாங்கள் எம் மொழி சிதைவிலிருந்து, அழிவிலிருந்து எமது மொழியை இவர்கள் காக்கவில்லை, மீட்கவில்லை என்ற புரிதல் வந்த பிறகுதான் எம்முயிர் தமிழ் காக்க உங்கள் பிள்ளைகள் இந்த கட்சியை தொடங்கி நாங்கள் சாதிகளாக மதங்களாக பிரிந்து விளந்து கிடந்த தமிழ் தேசியர்கள் நாங்கள். சாதியும் மதமும் எங்களை எப்போதும் பிரிக்கும், மொழி இன உணர்வுதான் எங்களை ஒன்றாக இணைக்கும் என்கிற யதார்த்த உண்மையை புரிந்து கொண்ட நாங்கள் தமிழர்கள் என்று பெரும் அரசியல் படையாக திரளத் தொடங்கினோம். இன்றைக்கு கல்வி தனியார் மயமாக்கப்பட்டு, உயிர்காக்கும் மருத்துவம் தனியார் முதலாளிகளுக்கு வர்த்தக பொருளாக ஆக்கப்பட்டு, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவையாக இருக்கிற தண்ணீர் மிக உயர்ந்த விற்பனை பொருளாக மாற்றப்பட்டு, சாலை போடுதல், பராமரித்தல் தனியார் முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு, மின் உற்பத்தி விநியோகம் தனியார் முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு, போக்குவரத்து நடத்துதல் இதெல்லாம் தனியாரின் லாபம் குவிக்கும் தொழிலாக மாற்றப்பட்ட நிலையில், ஏதுமற்ற நிலையில் அழிவின் விளிம்பில் நிற்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள் இதையெல்லாம் மீட்க, காக்க, எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல எமது மக்களும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ முடியாதா என்கிற ஏக்கத்திலும் தவிப்பிலும் தான் இந்த அரசியல் பெரும்பணியை செய்ய தொடங்கினோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, கச்சத்தீவு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு எடுத்துக் கொடுத்ததனால் நமது மீனவ உறவுகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்திய கடலுக்குள் 840 மீனவர்கள் செத்து விழுந்திருக்கிறார்கள். நம் அக்காவும் தங்கையும் இன்னைக்கு தாழை அறுத்து விதவைகளாக நிற்பதை நாம் பார்க்கிறோம். நம் மீனவ சொந்தங்கள் இன்று வரை கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க முடியாத நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த உரிமையை இழந்து நிற்கிறோம். அதை இவர்கள் மீட்டுக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்து ஏமாந்த உங்கள் பிள்ளைகள் இவர்களை நம்பி பயனில்லை, இனி நாமே அந்த பணியை செய்வது என்கிற முயற்சியில்தான் கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் எங்களை பிரித்து விடு என்கிற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் நிற்கிறோம். மண்ணை நாசமாக்குகிற நச்சு திட்டங்கள், இடிந்த கரையிலே தூத்துக்குடியிலே அணு உலை. இவர்கள் சொல்கிறார்கள் அணுசக்தி இல்லாது எப்படி ஒரு தேசம் வளர்ச்சி அடையும் என்று, அணு உலையில் இல்லாது எப்படி மின்சாரத்தில் தண்ணீரை அடைய முடியும் என்று. மின்சாரத்தில் தண்ணீரை அடைந்திருக்கிற நாடுகள் எல்லாம் அணு உலையால் தான் அடைந்திருக்கிறதா? இந்த அணு உலை இருந்து தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாட்டை தீர்த்து இருக்கிறார்களா? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரத்திற்காகவா, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையில் இருந்தா? இந்த கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது?
அணுகுண்டின் மீது குடியிருப்பதும் அணு உலைக்கு அருகில் அணுகுண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். அந்த அணு உலையை இந்த பூமியில் நிறுவியது யார்? அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? ரஷ்யாவில் செர்னோபிலில் இதே அணு உலை வெடித்து சிதறியது, பேரிழப்பை சந்தித்தது. அன்றைய அதிபராக இருந்த கோப்பச்சேவ் இது ரஷ்ய பெருந்தேசத்திற்கு மட்டுமான இழப்பு மட்டுமல்ல, உலகத்திற்கேயான பேரழிவு என்று பிரகடனப்படுத்தினார், பேரறிவிப்பு செய்தார். நாம் நம்பினோம், இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பார்கள், ரட்சிப்பார்கள் என்று நம்பினோம். ஆனால் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், கைவிடப்பட்டோம் என்று தன்னுடைய உரையிலே பதிவு செய்தார் அன்றைய ரஷ்ய அதிபர் கோப்பச்சேவ். அந்த பேரழிவிற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து அதே அணு உலையை இந்தியாவிற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்தார் ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். அந்த செர்னோபிலில் அணு உலை வெடித்த பிறகு என் அன்பு மக்களே, பெரிய இரும்பு வேலையை போட்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று இன்று வரை ரஷ்யாவில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் என்ன செய்வது என்று கேட்டதற்கு இதுவரை ஆட்சியாளர்களிடத்தில் எவரிடத்திலும் பதில் இல்லை. இதை நுட்பமாக நாம் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், என் அருமை சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பேரிடருக்கென்று ஒரு சின்ன மேலாண்மை கூட, பேரிடருக்கென்று பாதுகாப்பு என்று இந்த தேசத்தில் எதுவுமே இல்லை. அடர்ந்த காடுகளில் தீப்பற்றி எறிந்தால் அணைக்க வாய்ப்பில்லை. ஆழி பேரலையில் மக்கள் அழிந்தால் பாதுகாக்க வழி இல்லை. மீனவ சொந்தங்கள் புயலிலே சிக்கி தவித்தால் மீட்கப்பட இல்லை. பிறகு இந்த நாடு ஆனாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறது நாங்கள் வளர்ச்சியை நோக்கி போகிறோம் என்று. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று, இது எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கிய பயணம் என்று என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வளர்ச்சி பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் தான் 30 கோடிக்கு குறையாத மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான தேசத்தின் எதிர்கால நாற்றுகள், இளந்தளிர்கள், பிஞ்சு குழந்தைகள் பசியோடு உறங்கச் செல்கிறார்கள். என் தேசத்தின் பிள்ளைகள் இனிவரும் காலங்களில் பசியின்றி உறங்கச் செல்வார்கள் என்று இந்த நாட்டை ஆளத் துடிக்கிற தலைவர்களால் உறுதி தர முடியுமா என்றால் முடியாது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி ஒரு உறுதியை தருவோம். என் அன்பிற்குரிய மக்களே, இந்த நிலத்தில் பசி என்ற வார்த்தையே இல்லாது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒழிப்போம். சென்னையிலே நீர் தட்டுப்பாடு, நாடெங்கிலும் வறட்சி, 24 மாவட்டங்கள் தமிழகத்தில் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீரற்ற நிலமாக நமது நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழர் மறை போதிக்கிறது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும், மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார். எனவே அன்பிற்குரிய மக்களே, நீர் இல்லாத எந்த உயிரினமும் வாழ முடியாது. ஆனால் இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு நீரற்ற நிலமாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீர் இல்லை என்பதற்கு சான்று நம் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறதற்கான சாட்சி. பனைமரம் ஒரு பாலைவனத்தினுடைய தாவரம் அல்ல, பயிர் அல்ல, ஆனால் வறண்ட நில பயிர். பனை மரத்திற்கு கிளை வேர்கள் கிடையாது, ஒரே ஒரு வேர் தான், ஆணி வேர். அது 1000 அடி வரை சென்று நிலத்தின் நீரை எடுத்து வந்து செழிப்பாக வாழும். 10 பனைமரம் ஒரு கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரை கிணத்தின் நீரை வற்ற விடாது என்கிறார்கள் வேளாண் பெருங்குடி மக்கள், குறிப்பாக நமது அப்பா நம்மாழ்வார் அவர்கள். என் அன்பிற்குரிய மக்களே, பாலைவனத்தில் வராத பயிர் பனைமரம், வறண்ட நிலத்தில் வாழும் பயிர் பனைமரம். இன்றைக்கு அந்த பனைமரம் கூட கழுத்து முறிந்து சாகிறதென்றால், வீழ்கிறதென்றால் நம் நிலம் பாலைவனமாக மாறிவிட்டது என்பதற்கான சான்று. பாக்கு மரங்களும் தென்னை மரங்களும் முறிந்து கீழே விழுகிறதென்றால் நம் நிலம் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக, நீரற்ற நிலமாக நமது தாயின் நிலம், நம் தாய் மடி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீரை எல்லா கடைகளிலும் விற்கிறார்கள். மனிதர்கள் நாம் ஒரு கடையில் சென்று 1 லிட்டர் தண்ணீர் கொடுங்கள், அக்வஃபனா கொடுங்கள், கிண்லே கொடுங்கள், அப்பல கொடுங்கள் என்று வாங்கி குடித்து விடுகிறோம். ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த கடையில் இந்த முதலாளிகளால் தண்ணீரை விற்றுவிட முடியும் என்று அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திக்க வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, நாம் கிணற்றில் தண்ணி எடுத்து குடிக்கிறோம், அது தாயின் மார்பில் பால் குடிப்பது. ஆனால் பெரும் முதலாளிகளுக்கு அனுமதி கொடுத்து நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி நீங்கள் வித்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதிப்பு என்பது அதே தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிப்பதற்கு போன்ற ஒப்பான செயலாகும். இது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் என்பதை, எவ்வளவு பேராபத்தை நோக்கிய போக்கு பயணம் என்பதை நீங்கள் அறிவு கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, நிலத்திற்குள்ளிருந்து எவ்வளவு காலத்திற்கு நீரை உறிஞ்சி நீங்கள் கொடுத்து விட முடியும்? இன்னைக்கு ஆழ்குழாய் கிணறு தோண்டினால் அல்லது கிணறு வெட்டினால் 400 அடி 500 அடி போனாலும் நீர் இல்லை என்றால் அவ்வளவு தூரம் வறண்டு போனது நமது தாயின் நிலம். இப்போது இந்த நீர்வளத்தை பெருக்குவதற்கு இந்த ஆட்சியாளர்களிடத்திலே, தேர்தல் களத்தில் வாக்கு கேட்டு வருபவர்களிடத்திலே ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா? நிதி ஆயோக் அறிவிக்கிறது 2020 நிலமற்ற நீர், ஒரு சொட்டு நீரற்ற நிலமாக இந்தியா மாறிவிடும் என்று. உலகத்திலே அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி என்றால் 2020 என்றால் அடுத்த ஆண்டு ஒரு சொட்டு நீர் கூட இல்லாத நிலை
தமிழ்நாட்டிற்கு வந்துவிடும் என்று தெரிந்து, இந்தியாவிற்கு வந்துவிடும் என்று தெரிந்து, இந்த தேர்தல் அறிக்கையில் நீரற்ற நிலையில் நிற்கிற இந்த தேசத்தில் நீர்வளத்தை பெருக்க ஒருவர் திட்டத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வைத்து பேசுகிறார் உண்டா? இந்தியாவிலேயே நீரின் மேலாண்மை குறித்தும் நீர்வள பெருக்கம் குறித்தும் நீரின் தேவை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நடத்துகிற நாம் தமிழர் அரசியல் கட்சி தான். என் அன்பிற்குரிய மக்களே, இவர்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பேசிக் கொண்டு வருகிறார்கள். நரேந்திர மோடியிலிருந்து, ராகுல் காந்தியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து, ஐயா எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எல்லா தலைவர்களும் உங்களை பற்றி பேசுகிறார்கள். உங்களுக்கு சொல்கிறார்கள் போனஸ் தருகிறோம், உங்களுக்கு மானியம் தருகிறோம், உங்களுக்கு வேலை தருகிறோம், உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம். இப்படித்தான் பேசுகிறார்கள், இப்படித்தான் பேசுகிறார்கள். நாங்கள் வந்தால் வறுமையை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் ஏழ்மையை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் விவசாய கடனை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். இவர்கள் வந்ததால் தான் விவசாயி கடனாளி ஆனான் என்பதை என் அன்பு மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் கடன் வாங்கி கல்வி கற்கிறான் என்றால், கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தவன் யார் என்று அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திக்க வேண்டும். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை என்பதை கற்றறிந்த சான்றோர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகம் உங்களுடையது அல்ல, இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானது அல்ல, இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம். அந்த உயிர்கள் எல்லாம் வாழாது, மனிதன் வாழ முடியாது என்கிற உயிரியல் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சரியான அரசியல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். காடுகள் அழிக்கப்படுகிறது. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை கார்கள் இந்த சாலையில் போகிறது, எத்தனை மரங்கள் இந்த நிலத்தில் இருக்கிறது என்பதை என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நிலத்தை நஞ்சாக்குகிற, நாசமாக்குற நாசகார தொழிற்சாலைகள், மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, ஸ்டெர்லைட் போன்ற நாசகார தொழிற்சாலைகள், இந்த தொழிற்சாலைகளின் கழிவு, இவை வெளியிடுகிற நச்சு புகை சுவாச காற்றை நஞ்சாக்குகிறது, நிலத்தடி நீரை விஷமாக்குகிறது. என் அன்பிற்குரிய மக்களே, உங்கள் தலைமுறை எதிர்கால உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் என்ன கொடுத்து விட்டு போக போகிறீர்கள்? நோயை தருகிற, உயிரை கொள்கிற காற்று, விஷ நோயை பரப்புகிற காற்றையும் உயிரை கொள்கிற நஞ்சை கொடுக்கிற தண்ணீரையும் தந்துவிட்டு போக போகிறீர்களா? நமது தாத்தர்கள், நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள் நமக்கு மாளிகை கட்டி வைக்கவில்லை, நமக்கு வங்கிகளில் பணத்தை சேமித்து வைக்கிட்டு செல்லவில்லை, நமக்கு விலை உயர்ந்த காரை வாங்கி வாசலில் நிறுத்திவிட்டு செல்லவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? மலையை அப்படியே வைத்தார்கள், ஆறை அப்படியே வைத்தார்கள், ஏரியை அப்படியே வைத்தார்கள், குளத்தை அப்படியே வைத்தார்கள், மரங்களை அப்படியே வைத்தார்கள். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சென்றார்கள். ஆனால் நாம் ஆறை அழித்தோம், 32 ஆறும் செத்து போனது. ஆற்றில் மணல் இல்லை. உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? முடியாது. மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது. அது இயற்கை தந்த பெருங்குடை. அந்த ஆற்று மணலை அள்ளி விற்கிற உரிமை இவர்களுக்கு தந்தது யார்? அந்த கொடுஞ்செயலை செய்தது யார்? ஆற்று மணலை. மணல் இல்லாமல் வீடு எப்படி கட்டுவாய் என்று கேட்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் வீடு கட்டுவதற்கான மணல் தேவைக்கு மட்டும்தான் மணல் அள்ளப்பட்டதா என்றால் இவர்களிடத்தில் பதில் இருக்கிறதா? கேரளாவில் ஆற்று மணல் அல்ல தடை, கர்நாடகாவில் ஆற்று மணலை அள்ளக்கூடாது தடை, ஆந்திராவில் அள்ளக்கூடாது தடை. எந்த தடையும் இல்லாத இந்த 3 மாநிலங்களுக்கும் என்ன ஆற்று மணல் கொண்டு செல்லப்பட்டது. இது யாருடைய வேலை? அந்நிய நாடுகள், குறிப்பாக அரபு நாடுகளுக்கு எங்கள் ஆற்று மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டது. பல ஆயிரம் கோடிகளில் என் மணலை வித்து சம்பாதித்து கொளுத்தவர்கள் இவர்கள். ஆற்று மணல் என்பது வெறும் மணல் அல்ல என் அன்பு மக்களே, மனித உடலுக்கு தோல் எப்படி முக்கியமானதோ அப்படி ஆற்றுக்கு மணல். 1/2 அங்குலம் ஆற்று மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்கிறது ஆய்வு. 30 அடி ஆழத்திற்கு இரும்பை கை கொண்டு மண்ணை அள்ளி போனால் எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆற்றுக்கு நடுவில் மரம் முளைத்து நீங்கள் பார்த்ததுண்டா? இருகரையிலும் நாணல் புற்கள் இருக்கும், கரை ஓரங்களில் மரங்கள் இருக்கும். மணலில் மரம் முளைக்காது, ஆனால் மண்ணில் முளைத்துவிடும். 30 அடி ஆழத்திற்கு மணலை அள்ளிவிட்டதனாலே நடு ஆற்றிலே இன்றைக்கு மரங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மனித உடலுக்கு தோல் போல என் தோலை நீங்கள் சீத்து எடுத்து விட்டால், செதுக்கி எடுத்து விட்டால், காற்றிலே மிதந்து வருகிற நோய் தொற்று பற்றி நான் உடனே செத்து போவேன். ஆற்று மணலை அள்ளிவிட்டால் அதை போலவே ஆறும் செத்து போகும். உலகில் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல். அந்த மணலை அள்ளிவித்த அயோக்கியர்கள் தான் இன்று மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வருகிறார்கள். ஆறை உருவாக்கியது யார்? நீங்களா? நம் தாத்தனா, நம் பாட்டனா ஆறை வெட்டினான், ஏரியை வெட்டினான், குளத்தை வெட்டினான், கம்மாயை வெட்டினான், கரணையை வெட்டினான், தாங்கலை வெட்டினான், ஏந்தலை வெட்டினான். ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை. ஆறை உருவாக்கியது அருவி. அது இயற்கையின் பெருங்கொடை.
நமது உடலுக்கு எப்படி ரத்த நரம்புகளோ ரத்த நாளங்களோ அப்படி பூமி தாய்க்கான ரத்த நாளங்கள் தான் நதிகள், ஆறுகள் என்பதை அறிவார்ந்த என் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆறை உருவாக்கியது அருவி. அருவியை உருவாக்கியது யார்? மலை. அந்த மலைக்கு அருவியை உருவாக்க உதவியது யார்? காடுகள். இயற்கையின் விதி என்ன? என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, சூரிய ஒளியால் கடல் நீர் வெப்பமாகி நீராவியாகி மேலே வருகிறது. அது உடனே மேகமாகாது, அதற்கு கனம் குறைவு. பிறகு மரங்களின் வியர்வை, மனிதர்களின் உடலில் வியர்வை, விலங்குகளின் வியர்வை, இதெல்லாம் நீராவியாகி போய் காற்று மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கிற தூசி கரி எல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்கிறது. அதை காற்று தள்ளி கொண்டு போகிறது. தள்ளி கொண்டு போகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேரரண் மலைகள். அந்த மலைகள் அடர்ந்து உயர்ந்து நிற்கிற 100 அடி 200 அடி உயரத்திற்கு உயர்ந்து நிற்கிற காடுகள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருகிறது. மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் உலகில் மரங்களுக்குத்தான் உண்டு. எங்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அங்கு மேகம் மழையை கொட்டும். எந்த இடத்திலும் குளிர்ச்சி இல்லை என்றால் திருப்பி போய் கடலிலே மழையை கொட்டும். இதுதான் இயற்கையின் விதி. இதை அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காடுகள், மலைகளில் அடர்ந்த காடுகள் இருப்பதால் தான் அங்கு மழை பொழிவு பெறுகிறது. அங்கே மழை கொட்டுவதால் தான் அருவி உருவாகிறது. அருவிதான் ஆறை தானாக உருவாக்கியது. ஆற்றிலே மணல் எப்படி படிந்தது? அந்த அருவி சிறு பெரும் பாறைகளை உருட்டி கொண்டு வரும்போது ஒன்றோடு ஒன்றி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றிலே படியுது. அதுதான் மணல். என் அன்பிற்குரிய மக்களே, இதை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான அரசியல். இதை எந்த அரசியல் கட்சியும் எந்த கட்சி தொண்டனும் தலைவனும் இந்த நிலத்தில் உங்களுக்கு இதை பேச மாட்டான். உங்களுக்கு ஓட்டுக்கு 1000 கொடுப்பது 500 கொடுப்பது, உங்கள் ஓட்டை எப்படி பறிப்பது என்றுதான் நினைப்பான். அவர்கள் உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள், நாங்கள் உங்களை காப்பாற்ற நினைக்கிறோம் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வீதி வீதியாக வந்து கும்பிட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கூட்டம் இல்லை. நாங்கள் இங்க நின்று பேசுறோம். எங்களை கவனியுங்கள், உங்கள் பிள்ளைகளை. நாங்கள் சொல்வது சரி என்று இருந்தால் எங்களுக்கு வாக்கு தாருங்கள். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை. நாங்கள் ஓட்டு கேட்கவில்லை, மதிப்புமிக்க நம்ம இனத்தின் உரிமையை கேட்கிறோம். அதை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, உங்கள் கடமை. என் அன்பு மக்கள் சிந்திக்க வேண்டும். தண்ணீர் நாம் கடையில் வாங்கி குடிக்கிறோம். பறவை, கொக்கு, குருவி, சிட்டு, பூச்சி, வண்டு எப்படி தண்ணீர் குடிக்கும் என்கிற சிந்தனை இந்த தேசத்தில் எந்த தலைவனுக்காவது வந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். இது பிரபாகரனின் பிள்ளைகளுக்கும் நம்மாழ்வார் என்கிற பெரிய தகப்பனின் பிள்ளைகளுக்கும் தான் இது வருமே ஒழிய மற்றவன் சிந்திக்க மாட்டான். மலையில் இருந்து அருவி வருதென்றால் அதற்கு காரணம் காடுகள். அந்த காடுகளை நட்டது நம் முன்னோர்கள் அல்ல, அத்தனை காடுகளையும் நட்டு வளர்த்தது, அத்தனை மரங்களையும் உருவாக்கியது பறவைகள். அந்த பறவைகள் செத்தால் நமக்கென்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் பலமுறை சொன்னேன், எல்லோரும் சிரித்தார்கள். காக்கை சாவதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேங்கிறாய், நாளை உன் கருமாதிக்கு கூட காக்கை கத்துறதுக்கு இருக்காது என்று நான் சொன்னேன். அதை போலவே சென்னையிலே அமாவாசை என்று தன் முன்னோர்களுக்கு படையல் வைப்பதற்கு அன்பிற்குரிய மக்களை இது நடந்தது சத்தியம். காக்கை இல்ல, சோறை வைத்துவிட்டு கத்தினான், காக்கை வரல. என்ன செஞ்சான்? ஒருவன் ஒரு காக்கையை 100 வீட்டுக்கு வாடகைக்கு கொடுத்தான். இது நடந்தது. ஒரு காக்கையை கொண்டு வந்தான், ஒருவன் சாப்பிட விட்டான், அடுத்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனான், முன் ஒப்பந்தம் பண்ணி காக்கையை கூட்டி போறான். ஒரு காக்கையை. காக்கை செத்தால் நமக்கு என்ன? நீங்கள் கேட்கலாம், எத்தனை மரங்கள் இருக்கிறது? வேப்ப மரம் இருக்கிறது. இந்த வேப்ப மரம் இது பல நூற்றுக்கணக்கில் பழங்களை பழுத்து கீழே போடும், வேரிலே விதை விழும், ஒரு பழம் முளைக்காது. இந்த உயிரியல் உண்மையை உணராதவர்கள் வாழ்ந்து பயனில்லை. நீ நினைச்சு பார், ஒரு வேப்பம் பழம் முளைக்காது, ஒரு முத்து முளைக்காது. எப்போது முளைக்கும்? காக்கை, மைனா அதை சாப்பிடணும். காக்கை சாப்பிட்டு விட்டு கழிவாக போட்டால் தான் அந்த மரம் முளைக்கும், அந்த விதை முளைக்கும். இது இயற்கையின் விதி. என் அன்பு மக்களே, இது இயற்கையின் விதி. இது இயற்கையின் விதி. இதை கூட சொல்லிக் கொடுக்காமல் போவது என்பது மிகப்பெரிய சதி. அது உடலுக்குள் போகும்போது ஒரு வேதி மாற்றத்தை அடைகிறது. அப்போதான் அது முளைக்கிற திறனை பெறுகிறது. அப்ப வேப்ப மரம் இல்லைன்னா மழை எப்படி பெறுவ? ஆலமரம், அரசம் இல்லைன்னா ஆக்சிஜன் எப்படி வரும்? சுவாச காற்று எப்படி கிடைக்கும்? வெறுமனை வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றுகிற பணியை மரங்கள் செய்கிறது. நீ இப்பவே 30 வயசுல பங்கஜ் கஸ்தூரி வச்சு சுவாசிக்கிறேன் என்று தொலைக்காட்சியில் பேசுறான். ஒவ்வொருத்தனும் வந்து எனக்கு மூச்சு திணறல் வந்தது, என்ன செய்யறது தெரியல, இப்ப பங்கஜ கஸ்தூரி வச்சு சுவாசிக்கிறேன், நல்லா சுவாசம் வருதுங்கிற. ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை வச்சு நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆலமரம், அரச மரம் என்பது கிணறை, ஒரு குளத்தை வெட்டி ஒரு கோயிலை கட்டி அங்க ஆலமரத்தை, அரச மரத்தை நம் முன்னோர்கள் நட்டு வளர்த்தது பைத்தியக்காரத்தனம் அல்ல, அறிவியல்.
ஆலமரமும் அரச மரம் தான் 24 மணி நேரமும் மூச்சு காற்றை தருகிறது, சுவாச காற்றை, ஆக்சிஜனை வெளியிடுகிறது. வீட்டுக்குள் ஒரு துளசி மாடத்தை கட்டி துளசியை வளர்த்தது என்பது பக்திக்கு அல்ல, அது புத்திக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுகிறது துளசி செடி. உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே துளசி புரட்சி என்று வீடு வீடுக்கு துளசி செடி கொடுத்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் தான். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்து தேர்வெங்கும் நிலமெங்கும் பனை மர விதைகளையும் ஆலமரம் அரச மரங்களையும் நட்டு வளர்க்கிற பிள்ளைகள் வனம் செய்வோம் என்று உங்கள் பிள்ளைகள் தான். பூமியை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, மரத்தை பற்றி, குடிநீரை பற்றி யாரும் இந்த நிலத்தில் அரசியல் பேச மாட்டார்கள். அதை பற்றி பேச தெரியாது. மொரீசியஸில் கல்வேரிய மேசர் என்று ஒரு மரம், பல லட்சக்கணக்கில் இருந்த மரம் இன்னைக்கு 13 மரம் தான் இருக்குது. அதனுடைய அந்த மரத்தை மறுபடி பெருக்கி விடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எப்படியாவது இந்த மரத்தை உருவாக்கிறோம் என்று. மரம் அழிந்தால் மரம்தான் என்று நினைக்காதீர்கள், ஒரு இனம் அழியும் என்கிற யதார்த்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கல்வேரி மேசர் என்ற அந்த மரம் அழிந்து விட்டது, 13 மரம் தான் இருக்குது. அதை பெருக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள், முடியல. விதையை எடுத்து போட்டு பார்க்கறான், முளைக்க மாட்டேங்குது. அது விளாம்பழம் போல பெருசா இருக்குது அந்த மரத்தின் பழங்கள். அதை எடுத்து பார்க்கறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்கறான், முடியல. ஏன்? அந்த பழம் அந்த நிலத்தில் டோரா என்று ஒரு பறவை இருந்தது, அந்த பறவைக்கான உணவு அது. அதை சாப்பிட்டு விட்டு அந்த பறவை கழிவாக போட்டால் தான் அந்த மரம் மறுபடியும் முளைக்கும். அந்த பறவை எங்க கொன்னுட்டான். இப்ப என்னாச்சு? மரத்தை பெருக்க முடியல. அடுத்து என்னாச்சு? சாவதை தவிர வழி இல்லை. இங்க அதான் நடக்கும். பறவைகள் இல்லை, பூச்சிகள் இல்லை, வண்டுகள் இல்லை என்றால் உயிர் பெருக்கம் இல்லை, உயிரியல் சுழற்சி இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்லுயிர் பெருக்கம் என்பது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க கரும்புக்கு நான் தண்ணி விட்டவன கரும்பு நேரடியா தண்ணியை குடிச்சுக்கிறதுன்னு. இல்ல, அது சாத்தியம் இல்ல. மிளகாய் செடிக்கோ, கத்தரி செடிக்கோ, சுரக்காய் செடிக்கோ, தக்காளிக்கோ நீங்கள் தண்ணி விட்டால் அதால் தனக்கான உணவை எடுத்துக்கொள்ள முடியாது. பிறகு யார் உணவாக மாற்றி கொடுப்பது? அதன் வேருக்கு கீழே வாழ்கிற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், காளான்கள் தங்கள் உணவுக்காக உண்டு அதை இந்த செடி கொடிகளுக்கான உணவாக மாற்றி கொடுக்கிறது. அந்த பணியை கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் செய்கிறது. இதை அறிந்து கொள்ளாது எப்படி வாழப் போகிறீர்கள்? அவன் மீது ரசாயன கந்தக உரங்களை கொட்டி நாம் அந்த நுண்ணுயிர்களை கொலை செய்கிறோம். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறா? தேர்தலில் ஓட்டு கேட்காம இதையெல்லாம் யார்? நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒண்ணுமே தெரியாது. எழுதி வச்சு படிக்கும் போதே ஸ்டாலின் அவர்கள் அம்மையார் சோனியா காந்தி பிரதமராக இருக்கும் போதே என்கிறார். பார்த்து படிக்கையிலே இந்த லட்சணம் இருக்குது. இதையெல்லாம் ஒரு தலைவனை பேசிட சொல்லுங்க, நாங்க வேற வேலைக்கு போறோம், நாங்க வரல, இந்த ஓட்டு கேட்டே வரல, போயிடுறோம். நாங்கள் செய்ததை இந்த நிலத்தில் இதுவரை எவர் செய்திருக்கிறார்? பெண்ணிய உரிமை பேசிய இயக்கங்கள், பெண்களுக்காக போராடுகிறோம் என்று பேசிய இயக்கங்கள், ஆணுக்கு பெண் சமம் என்பதை பிரபாகரன் பிள்ளைகள் தான் நிறுவுமே ஒழிய வேற எவரும் இந்த நிலத்தில் செய்ய முடியாது. இவர்கள் அரசியல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானது என்று நினைக்கிறார்கள். நாங்கள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு இந்த களத்தில் நிற்பவர்கள். மற்ற உயிர்களை வாழ வைக்காது மனிதர்களை வாழ வைக்க முடியாது, பூமியை காப்பாற்றாது மண்ணை வாழ வைக்காது மனிதர்களை வாழ வைக்க முடியாது என்கிற சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் தான் இந்த நிலத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாம் தமிழர் என்ற உடனேயே நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அரசியல் செய்கிற கூட்டம் என்று எண்ணுவது தவறு. நாங்கள் இந்திய பெருநிலத்தையும் தாண்டி உலக புதுமைக்கு அரசியலை முன்வைக்கிறோம். எப்படி எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் உலக உயிர்களுக்கு, உலகத்தார் அனைவருக்குமான புதுமையான வேதத்தை தந்தாரோ அப்படி உலக புதுமைக்கு அரசியலை முன்வைக்கிறோம். உலக புதுமைக்கு 800 கோடி மக்கள் உலகிலே. தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருந்தாய் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், 800 கோடி மக்கள் தொகையை தொட போறோம், ஆனால் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. இன்னைக்கு நன்னீர் படர்ந்து கிடக்கிற அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகி உருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா நன்னீரின் அளவு குறைகிறது, குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அப்படின்னா எப்படி மற்ற உயிரினங்கள் வாழும், மனிதன் எப்படி வாழ்வது? இன்னைக்கு சென்னையில நிலை என்ன? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, 8000 பேர் தண்ணி லாரிக்கு முன் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. 8000 பேர் தண்ணீர், ஒரு லாரி தண்ணி கொடுங்கன்ட்டு. எங்க ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு குடம் தண்ணீர் 20 ரூபாய். ஒரு குடம் தண்ணீர். 2 குடத்துக்கு எங்க அம்மா காசு வச்சிருக்கா, ஆனா 2 குடம் தண்ணி கொடுக்க அவன்கிட்ட தண்ணி இல்ல. இந்த தண்ணீரை வைத்து நாங்கள் குடிப்போமா, சமைப்போமா, சாப்பிடுவோமா, எங்கள் மாட்டுக்கு வைப்போமா, கோழிக்கு வைப்போமா, ஆட்டுக்கு வைப்போமா?
என்ன செய்வோம் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் ஒரு நகர் இருக்கு, நீரற்ற நகரம் அறிவிச்சுட்டு போயிட்டான். அவ்வளவுதான், நீர் இல்லை, அவ்வளவுதான். இப்ப என்ன நிலைமை? 1 லிட்டர் தண்ணீர் 6000 ரூபாய். 1 லிட்டர் தண்ணீர் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. சமைக்கலாமா, குடிக்கலாமா, இல்ல குளிக்கலாமா, துணி துவைக்கலாமா, இல்ல மற்ற உயிரினங்கள் குத்தலாமா? ஒன்னும் செய்ய முடியாது. அதோட கொஞ்சம் விஷத்தை கலந்து குடிச்சிட்டு சாகலாம். இவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த நிலை வருவதற்கு முன்பு நீங்கள் எச்சரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து விடுங்கள், நிம்மதியாக இருங்கள். ஒரு ஓட்டை போட்டு விட்டு அப்புறம் பாருங்க நாட்டை நாங்க எப்படி காப்பாற்றி கொண்டு வரோம். அதனாலதான் உங்கள் பிள்ளைகள் சொல்றோம், போட்டு பாருங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நாட்டை என்று நாங்க சொல்றோம். புதிதா என்ன செய்ய போறீங்க? திமுகவுக்கு புதுசா ஓட்டு போட போறீங்களா? அதிமுகவுக்கு இல்ல பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு புதுசா? மோடி 5 ஆண்டு ஆண்ட கொடுமை பத்தாதா? அவர் ஆண்டதும் நம்ம மாண்டதும் பத்தாதா? இவங்க பண்ண அக்கிரமம் அம்பிட்டு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் செல்போனுக்குள்ள பிஎஃப் பார்த்துட்டு கிடந்தாங்க. இவங்க மாதிரி ஒரு அயோக்கியப்பல் அத்தனை எம்எல்ஏக்களும் பாலியல் தொலை கொடுத்தவன். 8 வயசு பிள்ளை ஆசிஃபா, 8 வயசு பெண், 8 வயசு கோயில்களை வச்சு 8 பேரு கட்டாயமாக வன்புணர்ச்சி செய்து கொலைபடுத்தப்பட்டான். எத்தனை தாய்மார்களை நிர்வாணமாக தெருவில் விரட்டிருக்கான். காதலித்த பெண்களை ஆணையும் பெண்ணையும் நிர்வாணப்படுத்தி அடிச்சே கொண்டிருக்கான். மிக கொடுமையான எதிர் மனநிலை கொண்டவர்கள். உங்கள் மகன் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன் அன்பிற்குரிய மக்களே, காங்கிரஸ் என்பது தமிழர்களின் எதிரி, பாரதிய ஜனதா என்பது மானுட குலத்தின் எதிரி. நீங்க அதுவும் பாரதிய ஜனதா தமிழனுக்கு பரம்பரை எதிரி. இன்னைக்கு நேத்து கிடையாது, எந்த காலத்திலும் அவனுடைய ஒரு சிந்தனை துளி கூட நமக்கு நன்மையா சிந்திக்காது. இந்த தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, ஒரு தலைவன் ஒரு தொண்டன் என்னிடத்தில் வாதிடணும். இந்த காரணத்திற்காக தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் தேவை, இந்த காரணத்திற்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு தேவை. சொல்லுங்க. மறுபடி இந்த காரணத்துக்காக திமுக தேவை, அதிமுக தேவை. யாராவது சொல்லுங்க. இவர்கள் சொல்லுகிறார்கள் விவசாய கடனை ரத்து செய்வேன். யார்? ஐயா ஸ்டாலின். எத்தனை முறை ரத்து செய்றீங்க? ரத்து செய்ய செய்ய விவசாய கடனாளி ஆகிட்டு இருக்கானே, அவனை கடன்காரனாக ஆக்கியது யார்? பதில் இல்லை. கச்சத்தீவை மீட்போம் இவர்கள் தேர்தல் அறிக்கை. இது எப்ப கொடுத்தது? முதலா பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது கொடுத்தது. அதை செராக்ஸ் எடுத்து இதுவரை கொடுத்துட்டு கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னா நாங்க சொன்னா பரவாயில்ல. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு கட்சி கச்சத்தீவை மீட்க போராடும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று, பச்சை பொய். ஆனால் இவர்கள் கூட்டணி வச்சு ஒரு பிரதமரை உருவாக்க நினைக்கிறார்களே, ராகுல் காந்தி. ஐயா ராகுல் காந்தி அவர் என்ன சொல்றாரு? அவர் கட்சி என்ன சொல்லுது? கச்சத்தீவை கொடுத்ததுதான், அதை மீட்பது என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. எப்படி அது? இந்த பக்கம் அதிமுக கச்சத்தீவை மீட்போம், அங்க மேல ஆட்சி செய்யற அவர் பிரதமராக போற மோடி அவர்களுடைய கட்சி ஆட்சி அதே உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறது கச்சத்தீவை கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை என்று. மறுபடியும் இவர்களுக்கு ஓட்டா? உங்க பிள்ளை எங்களுக்கு கொடுத்து பாருங்க ஒரு தடவை. ஒரே தீர்மானம் தான், ஒரே தீர்மானம். பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு மாநாடு. கச்சத்தீவு என்பது தமிழரின் பூர்வீக சொத்து, அவன் பரம்பரை நிலம், அதுவும் எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனின் சொந்த சொத்து. அதை எடுத்து மன்னன் மாறிய ஒழிப்பில் நீங்கள் பாரித்து சிங்களன் கொடுத்துட்டீங்க. என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடையா கொடுத்துட்டீங்க. கச்சத்தீவு எனக்கு என்று வைத்தளந்தால் கடல் எல்லை எனக்கு அதிகம், கச்சத்தீவு அவனுக்கு என்று வைத்தளந்தால் கடல் எல்லை அவனுக்கு அதிகம். நான் எல்லை தாண்டி வருகிறேன் என்று என்னை சிறைபிடிக்கிறான், சித்திரவதை செய்கிறான், சுட்டுக் கொள்கிறான், வலையை பறிக்கிறான், படகை பறித்து அரசுடைமை ஆக்குகிறான். அப்ப திருப்பி எடு, முடியாது, என்னை தனியாக பிரித்து விடு என்ற தீர்மானத்தை உங்கள் பிள்ளைகள் போட்டு கழுத்தை நெரிப்பேன். என்னை பிரிவினைவாதி, என்னை அவன் இவன் என்ற ஆட்சியை கலைத்து விடுவார். முதல்ல 200 இடம் இருந்தா மறுபடியும் 234 இடம் மொத்தமா வெல்லுவேன். மான தமிழ் மக்கள் வாழுகிற மண். அவன் பூச்சாண்டி ஆட்டிட்டு இருக்கான். தயவு செய்து என்னை மாதிரி ஒரு காட்டான்ட்ட நாட்டை கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களை காப்பாற்ற ஆள் கிடையாது. இவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. ஒவ்வொருத்தனும் பல லட்சக்கணக்கான கோடியை சம்பாதிச்சிட்டான். இவன் வருமான வரிக்கு பயப்படுவான், ரைடுக்கு பயப்படுவான், ஜெயிலுக்கு பயப்படுவான். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் சிறைக்கூடமாகவே கருதுறதில்லை, அதை கல்லூரியாக தான் படிப்போம். அதை நாங்கள் பயிற்சி பாசறையாக தான் வச்சுப்போம். நாங்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்புங்க. போட்டுட்டீங்க. உங்களுக்கு எப்படி அரசியல் கற்பிக்கப்படுது? சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி. இதை தவிர இங்கே என்ன அரசியல் வச்சிருக்கான்? ரொம்ப என்ன கொடுத்துருக்கான் மக்களுக்கு? என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு? வறுமை. என் மக்களுக்கு இங்கே கொடுத்திருக்கிறது மீள முடியாத, எழ முடியாத வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது அறியாமை. அந்த அறியாமைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அதுதான் மறதி. இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு 50 ஆண்டுகளாக இவர்கள் அரசியல் செய்து பிழைச்சிட்டாங்க. வறுமை,
அவனுக்கு புறச்சூழலை கவனிக்க முடியல. எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் 5 மணிக்கு எந்திரிச்சு மாட்டை அவுத்துக்கிட்டு ஆட்டை அவுத்துக்கிட்டு பழைய சோத்தை எடுத்து கட்டிக்கிட்டு 2 வெங்காயம் பட்டமலாயை தூக்கிக்கிட்டு காட்டுக்கு வேலைக்கு போயிடறான். பொழுது சாஞ்சு 6 மணி ஆனவன் காட்டில் இருக்க கீரை கத்திரிக்காயை பிடிங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். வந்ததை ஆய் சாப்பிட்டு உழைச்ச களைப்பில் படுத்துறான். அடுத்த நாள் 5 மணிக்கு எந்திரிச்சு போறான். அடுத்த நாள் 6 மணிக்கு வர்றான். இதிலேயே ஆயில துளைக்கிறார்கள் என் பெற்றோர்கள். என் அன்பிற்குரிய மக்களே, அவனுக்கு அன்றாட வாழ்க்கையை உருட்டுவதே பெரும் போராட்டமா இருக்கு. புறச்சூழலை கவனிக்க முடியல, தொலைக்காட்சி பார்க்க நேரம் இல்ல, செய்தித்தாள் படிக்க நேரம் இல்ல, எந்தெந்த அயோக்கிய பைய எவ்வளவு கொள்ளையடிச்சான், எவ்வளவு திருடுனா, இதை பார்க்க நேரம் இல்ல. அதனால என்ன ஆயிருது? வறுமை. அது காரணம் என்ன? வறுமை. அந்த வறுமை அவனுக்கு அறியாமையை கொடுத்துருது. அறியாமை ஒரு குழந்தையை பெறுது. அது மறதி. காலையில் இப்படி ஒண்ணு பேசுன, ராத்திரி இப்படி ஒண்ணு பேசுற. என்னென்ன பேசுனது? கார் உள்ளளவும், பார் உள்ளளவும், நீர் உள்ளளவும், இதெல்லாம் பேசிட்டு கடைசியா போயிட்டு எங்க போய் நிக்கிறீங்க, எங்க போய் நிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேச்சு, என்னென்ன பேச்சு, கடைசியா போய் அதெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் நோட்டும் சீட்டும் தான் என் அன்பு மக்களே. சீட்டும் நோட்டும் தான். இது கூட்டணி கிடையாது, சீட்டணி நோட்டணி. ஒரே ஒரு அணிதான் இருக்குது, நாட்டணி, மக்கள் அணி. அது நாம் தமிழர் கட்சி தான். நாட்டணி. எங்களையும் விட்டு விட்டீர்கள் என்றால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்ற முடியாது. இதை போன்ற பிள்ளைகளை எல்லாம் வேட்பாளராக நிறுத்தின ஒரு கட்சி சொல்லு. இப்படி ஆளுமை உள்ள தகுதி உள்ள தங்கைகளை 20 பேரை தேர்வு பண்ணி நிறுத்திட்டேன். இவன் செய்ய மாட்டான், கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், வேண்டாம். ஆனா காலங்காலமா பெண்களுக்கான உரிமையை நாங்களாம் பெற்றுக் கொடுத்தோம், சமூக நீதியை நாங்களாம் பெற்றுக் கொடுத்தோம். இப்பெல்லாம் எங்க போனிய? எங்க போனிய? எந்த திராவிட கட்சி? எல்லாம் அந்த திமுக அதிமுக ஒரு கட்சி எவராது ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் பேசுறதுலாம் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு எந்த காலத்திலும். இவர்களும் இன்னும் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆடு ஏன் அறுப்பவனையே நம்புகிறது என்று தெரியல. ஊழல் லஞ்சம் செய்பவன் மீது பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுவதில்லை, ஊழல் லஞ்சம் பெறுபவர்களுக்கு துணை நிற்கிறார்கள். அதுவும் பாவம் தானே நண்பு பெற்றோர்களே, அருமை சொந்தங்களே. இன்னும் நீங்கள் இவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் திமுக தான் பாதுகாப்பு. இது மாதிரி ஒரு கொடுமை எதுவும் கிடையாது. அவங்க அதிகபட்சமா செய்யறது ஒரு நாள் இஃப்தார் முந்தில் வந்து உங்களோட நோம்பு கஞ்சி குடிப்பாங்க, அவ்வளவுதான். அதை விட்டு ஒன்றும் செய்ய முடியாது. உங்க பிள்ளை நாங்க உங்களோட நோம்பு கஞ்சி குடிக்கிறது இல்ல. நாங்கள் உங்க உணவுக்கானவர்கள் அல்ல, உங்கள் உரிமைக்கானவர்கள், உங்கள் உணர்வுக்கானவர்கள், உங்கள் உயிருக்கானவர்கள், உங்கள் உறவானவர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு நாள் தொப்பியை போட்டு உங்களால் நோம்பு கஞ்சி குடிச்சிட்டனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் தான் எங்க உயிரை கொடுத்தேனும் பேரரணாக நின்று பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்க தான். ரோஹிங்கியா இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்ட போது சண்டை போட்டோம் நாங்க. சிரியாவில் தாக்கப்பட்ட போது சண்டை போட்டேன் நான். நாங்க எங்க கட்சி தான் போட்டிருக்கு. முத்தலாக் தடை சட்டத்துக்கு எதிராக கடுமையான சண்டை போட்டது உங்க பிள்ளைகள் நாங்கள் தான். எவனும் வாய் திறக்கல, எவனும் வாய் திறக்கல. ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்களை விடக்கூடாது, பெண்களை விடுன்னு வழக்கு போட்டது யார்? அவர்கள் தான். தீர்ப்பு தந்தது யார்? அவர்கள் தான். போக கூடாது என்று போராடியதார்? அவர்கள் தான். மொத்தமாக ஒரு பெரும் நாடகம். இந்தியாவிலேயே இதை எதிர்த்து போராடிய ஒரே கட்சி, ஒரே மகன் உங்கள் பிள்ளை நான் சீமான் தான். எவனும் பேச கிடையாது. காரணம் என்ன? ஓட்டு போட மாட்டான், வேண்டாம். அப்படி ஒரு ஓட்டே எனக்கு வேண்டாம். பொய் பேசி புறம் பேசி ஏமாற்றி பெறுகிற வாக்கு வேண்டாம், வேண்டாம். மக்களை ஏமாற்றி அநீதியாக வாக்கு பெற்று வெல்ல வேண்டிய தேவையில்லை. நேர்மையா நின்று பெறுகிற தோல்வி அதைவிட பெருமையானது, அதைவிட மகிழ்ச்சியானது. உங்க மேல பேரன்பும் பெரும் காதலும் இருப்பதனால இதையெல்லாம் நாங்கள் சொல்றோம். இனிமையாவது புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்குத்தாருங்கள். மற்றவர்கள் எல்லாம் சொல்வார்கள் எங்கள் சின்னம் விவசாய சின்னம், இரட்டை இலை விவசாயிகளின் சின்னம், உதயசூரியன் விவசாயிகளின் சின்னம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உங்க பிள்ளைகள் எங்கள் சின்னம் விவசாயியே சின்னம். இதை கொண்டு நீங்க வாக்கு செலுத்தணும். நீங்க விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. எவ்வளவோ பேசிட்டு அவங்க கேட்கறதா இல்ல. ஒரு எத்தியோப்பியா போல, ஒரு சோமாலியா போல, ஒரு நைஜீரியா போல, ஒரு வெனிசுலா போல நாளைக்கு என் தேசமும் வந்துவிடக்கூடாது என்கிற பெரும் பற்று, பேரன்பினால நாங்க இதை சொல்றோம். விட்டுறக்கூடாது, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, உங்களை பெரிதும் நண்பு கொண்டு நேசிக்கிற எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கன்ட்டு. வேளாண்மை கைவிட்டு தொழில் வளர்ச்சின்னு போன நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்தித்து மக்களை எதிர்கொள்ள முடியாமல் அல்லாடுகிறார்கள். நண்பிற்குரிய மக்களே, நாங்கள் சொல்லும் போது நம்பல. ஆனால் மத்திய ரிசர்வ் பேங்கினுடைய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன் சொல்றார், முதலாளிகள் அஞ்சுகிறார்கள் என்று.
முதலாளித்துவங்கள் மக்கள் எடுத்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. மக்கள் அதற்கு எதிரான மாபெரும் புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த அரசுகள் முதலாளித்துவத்தின் முகவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவர்கள் இந்த தேர்தல் கூட என் அன்பிற்குரிய மக்களே தலைவர்களை தேர்வு செய்ய நடத்தப்படல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கான தரகர்களை தேர்வு செய்ய நடத்தப்படுகிறது. இது அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவர்களால் மக்களுக்கு தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. இவர்கள் தலைவர்களை தேர்வு செய்ய தேர்தல் நடத்த மாட்டார்கள். தங்களுக்கு சேவை செய்ய தரகர்களை தேர்வு செய்வதற்கு தான் தேர்தல் நடத்துவார்கள். மலைகளை நொறுக்க கல்குவாரி ஒப்பந்தம் தருவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நீரை உறிஞ்சி விற்பதற்கு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் தருவ ஒரு ஆள் தேவைப்படுது. மீத்தேன் ஈத்தேன் போன்ற வளங்களை எடுத்து சுரண்டி கொண்டு போவதற்கு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுக்க ஒரு தரகர் தேவைப்படுது. ஆனால் தலைவன் இருந்து நாடு ஆளுகிற போது என் வளம், என் நிலத்தின் வளம் என் மக்களுக்கானது என்ற சட்டம் நாங்கள் நிறைவேற்றும் என்கிறோம். எனவே என் அன்பிற்குரிய மக்களே, இனிமேலாவது நீங்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கை உணர்வோடு இந்த அரசியலை, இந்த தேர்தலை அணுகணும். இது ஒரு தேர்தல், வழக்கமான தேர்தலாக பார்க்காதீர்கள், இதை ஒரு மாறுதலாக பாருங்கள். இந்த தேர்தல் களத்திலே திரும்பி பாருங்கள். 10 ஆண்டுகள் தொடவில்லை. ஈழ தாயகத்தில் தமிழர்களுக்கு இன்னொரு தாய் நிலம் இருந்தது, தமிழ்நாடு போல தமிழ் ஈழம் என்று. லட்சக்கணக்கான நமது மக்கள் 2008 2009 ஆண்டுகளில் கொல்லப்பட்டார்கள். நமது பிஞ்சு குழந்தைகள் மட்டும் கொல்லப்பட்டது பல ஆயிரக்கணக்கில். நம் அக்கா தங்கைகள் கற்பழித்து கொல்லப்பட்டது மட்டும் பல ஆயிரக்கணக்கில். கொன்று குவித்தார்கள். நாடே பிண குவியலானது. இன உணர்வும் மானவ உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள் கத்தினும் கதறினும். ஆனால் அதை பற்றி இந்த தேர்தலிலே எடுத்து வைக்கவர் உண்டா? கொன்றவர்கள், கூட நின்றவர்கள், தடுக்காது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் எல்லோரும் மீண்டும் எங்களுக்கு அதிகாரம் தாருங்கள் என்று வந்து நிற்கிறார்கள் என்றால் இதை மான தமிழ் மக்கள் எப்படி மறந்து கடந்து போவது என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த தேர்தலில் இது ஒரு அரசியலா என்று, இதை தாண்டி ஒரு அரசியல் என்ன இருக்கிறது? எங்களை கொன்றது இந்திய அரசு, அன்றைக்கு ஆண்ட காங்கிரஸ் அரசு, துணை நின்றது திமுக அரசு, அதை தடுக்காது வேடிக்கை பார்த்து நின்றது பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சி ஆட்சிகள் இன்னைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெறக்கூட விடாமல் தடுப்பது இந்த கட்சி ஆட்சிகள் தான். இந்த நிலத்தில் அந்த அரசியலை பேசாது வேறு எங்கு பேசுவீர்கள்? இந்திய பாராளுமன்றத்திற்கு இதை பேசக்கூடியவன் போகாது. உங்கள் இனத்திற்கான விடுதலை, உரிமை, எதிர்கால வாழ்வு எப்படி வரும்? எப்படி வரும்? எங்க பிள்ளைகள் ஒரு 20 பேரை உள்ள அனுப்பி பாருங்க, 40 பேர் அனுப்பி பாருங்க, 543 பேர் எங்க பிள்ளைகளை தவிர எல்லாம் வெளியேறி போய்வான், வெளிநடப்பு செய்வான். ஒரு கேள்விக்கு அவன் பதில் இருக்காது. ஒரு கேள்விக்கு. இதே பாராளுமன்றத்தில் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உங்கள் தாய்மொழி தமிழ், 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உங்கள் தாய்மொழி தமிழிலே 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை பேச வாய்ப்பு இருக்கிறது. அங்கே பேசுகிறார்கள். உங்கள் தாய்மொழி தமிழை பேச அனுமதி இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அப்ப ஐயா தம்பிதுரை அவர்கள் ஒரு சுமார் 2 நிமிடம் நேரம் தமிழ்ல பேசுறதுக்கு ஊழையிடுகிறார்கள், கொக்கரிக்கிறார்கள், நம்மளை இழிவாக நினைக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க. எங்களை போல உறுதியும் நேர்மையும் உண்மையுமாக நிற்கிற பிள்ளைகள் தான் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும். நீங்க நினைக்கிறீங்க பெருந்தலைவர் காமராஜர் நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது, தலைவராக இருக்கும்போது, என் அன்பிற்குரிய மக்களே, கீழே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இந்திரா காந்தியும் இங்கே மொரார்ஜி தேசாய் 2 பேரும் நின்னபடி இப்படி கும்பிட்டு இருக்கிறாங்க. இங்க மோடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம ஆளுங்க குனிஞ்சு கும்பிட்டு கிடக்குறாங்க. அது மானத்தமிழர் இருந்த காலம், இது ஈனத்தமிழர்கள் இருக்கிற காலம். மறுபடியும் மானத்தமிழ் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, விவசாயி வாழ முடியாது செத்துக் கொண்டிருக்கிறான். நான் முதலாக சின்னம் கேட்கிற போது காளை மாட்டு சின்னத்தை கேட்டேன். உயிருள்ள எந்த பொருளையும் தர முடியாது என்றார்கள். ஆனால் அவர்களே விவசாயி சின்னத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் விவசாயி உயிரோடு எவனும் இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து தந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுத்தது நாம் தமிழர் பிள்ளைகள் உயிரை கொடுத்தேனும் விவசாயத்தை காப்பாற்றி விடுவார்கள், விவசாயியை காப்பாற்றி விடுவார்கள் என்ற புரிதலோடு தான், தெரிந்துதான் இதை தந்திருக்கிறார்கள். வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்து வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றி ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றி சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்து எடுக்க தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்தை கொண்டு வந்து அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை என் மக்களுக்கு வழங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஓட்டு. நீங்கள்